தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடாக வர்த்தக ரீதியாக நிறுவனம் தொடங்கப்பட்ட விவகாரத்தில் பேராசிரியர்கள் இருவர் நேரில் ஆஜராகியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், பேராசிரியர்கள் இருவர் ஆஜராகியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழக விவகாரம், அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தில் வர்த்தக ரீதியிலான பியூட்டர் பவுண்டேஷன் என்ற அறக்கட்டளையை தொடங்கியது தொடர்பாக இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த வழக்கு, இது தொடர்பான புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு துணைவேந்தர் ஜெகநாதன் அதிரடியாக கைது செய்யப்பட்டு அன்று இரவோடு இரவாக நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து அவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்தார். நேற்று இரவு அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில மேலும் 5 பேருக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது பொறுப்பு பதிவாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஸ்வநாதமூர்த்தி, அதே போல அந்த பதிவாளர் அலுவலகத்தில் பிரிவு அலுவலராக பணியாற்றி வரும் விஷ்ணுமூர்த்தி, பியூட்டர் பவுண்டேஷனில் பணியாற்றி வந்த விஷ்ணுமூர்த்தியின் மனைவி வனிதா, அது மட்டுமல்லாமல் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் பேராசிரியர்கள் 2 பேர், ஜெயராமன் மற்றும் சுப்பிரமணிய பாரதி ஆகிய 5 பேருக்கு காவல்துறை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது பேராசிரியர்கள் சுப்பிரமணிய பாரதி மற்றும் ஜெயராமன் ஆகிய 2 பேர் கருப்பூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மேலும் 3 பேர், அதாவது பொறுப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய விஸ்வநாதமூர்த்தி மற்றும் பதிவாளர் அலுவலகத்தின் பிரிவு அலுவலர் விஷ்ணுமூர்த்தி, அவரது மனைவி வனிதா ஆகியோர் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களிடம் காவல்துறையினை விசாரணை நடத்திய பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரிய வரும். குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் இதுபோன்ற போலியாக முறைகேடாக ஒரு வர்த்தக ரீதியான நிறுவனம் தொடங்கியது தொடர்பாக துணைவேந்தர் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பதிவாளர் தங்கவேல் உள்ளிட்ட 3 பேர் தலைமறைவாக இருக்காங்க. அவங்களையும் காவல்துறையினர் தேடிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக 26ஆம் தேதி துணைவேந்தர் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்த நாளே துணைவேந்தர் அலுவலகம், அவரது வீடு, விருந்தினர் மாளிகை உள்ளிட்ட 7 இடங்களில் காவல்துறையினர் அதிரடியாக நடத்திய சோதனையில் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தி வராங்க. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த கைது விஷயம் தொடர்பாக, துணைவேந்தர் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இருதரப்பு கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டு வருது. அதாவது இது ஒரு தலைக்குனிவு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலையும் நேற்று சொல்லியிருந்தாரு. அது மட்டுமல்லாமல் இந்த நடவடிக்கை எடுத்திருக்க கூடாது, ஒரு துணைவேந்தர் என்ற முறையில் அவருக்கு முறையான சம்மன் அனுப்பி விசாரணை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பு பேசிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக காவல்துறையினர் விசாரணை முடிந்த பிறகு இந்த சம்பவத்தில் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறது மற்றொரு கருத்தாக இருக்கு. தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை அப்படிங்கிறது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பூங்குழலி, நன்றி மோகன்ராஜ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.